உங்களுடைய மனசு ரொம்ப ஆழமாக எதையோ தேடிட்டு இருக்கும்போது உங்களுடைய முருகன் உங்களை தனியாக விட்டுருவாரா என்ன? உங்களுடைய எண்ணங்கள் சரியான திசையில் போயிட்டுருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த வீடியோ உங்களுடைய கண் பார்வையில் பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு ரேண்டம் வீடியோன்னு மட்டும் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒரு சின்ன தீக்குச்சி எப்படி ஒரு வெளிச்சத்தை தந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருமோ, அதுபோல் இந்த வீடியோ மூலம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பத்துக்கான தெளிவை அந்த ஆறுமுகம் கொடுத்திருக்கிறான். உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு முழு நம்பிக்கையோடு நடைபோட அதற்கு தேவையான தெளிவு இந்த வீடியோ மூலம் ஆறுமுகன் உங்களுக்கு கொடுக்க போகிறான். நான் சொல்ல வர்றது உங்களால் உணர முடியுதுங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம தேடுறது நம்ம முன்னாடியே வந்தால் கூட அதை உணர்கிற சக்தி நமக்கு இருக்காது. அதுக்கான தெளிவு தான் நமக்கு இப்போ கிடைக்க போகிறது. நம்மளுடைய மனசை முழுமையாக அந்த பரம்பொருள்கிட்ட ஒப்படைச்சா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த கமெண்ட் பாக்ஸில் வேல் வேல் வெற்றிவேல் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை நாம் தொடரலாம். நாம் வாழ்க்கையில் வேகமாக ஓடணும், சாதிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப வேகமாக ஓடுறோம். ஆனால் நம்மளுடைய கால்களில் பார்த்திங்கன்னா பாரத்தை கட்டி வச்சுக்கிட்டு எப்படி ஓட முடியும் நம்மளால்? அந்த பாரங்கள் வேறு எதுவும் இல்லை. எப்போயோ ஒருவர் உங்களை பற்றி தப்பாக பேசின ஒரு சின்ன வார்த்தை, நீங்கள் பண்ண சின்ன தப்பு, எப்போயோ செஞ்ச சின்ன தப்பு, எப்போயோ ஒருத்தர் உங்களை திட்டின அந்த வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டே இருந்திருந்தா முருகன் கொடுக்க போகிற புதிய வாழ்க்கைக்கான இடத்த நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இல்லாமையே வச்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். முருகன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? விடுவித்தல் தான் உன்னுடைய பெரிய பலம் என்று முருகன் சொல்கிறார். அதாவது ஒரு பலூன் மேலே பறக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற பாரத்தை குறைச்சா மட்டும்தான் அது மேகங்களுக்கு மேலே உயர பறக்க வைக்க முடியும். அதுபோல் நீ உயரத்தை தொடணும்னா உன் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை அகற்றி கீழே போடணும். அப்போ தான் உன்னால் உயரத்தை தொட முடியும். தேவையில்லாத குப்பைகளை உள்ளே வைத்து கொண்டு போன விஷயங்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற ரயிலை நீங்கள் கையால் பின்னாடி தள்ளுறதுக்கு சமம். ஓடுற ரயில் நீங்கள் தள்ளாட்டியே ஓடும், தள்ளினாலும் ஓடும். அப்போயே நீங்கள் உங்களோட சக்தியை வீண் செஞ்சிட்ருக்கணும். அப்படி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நதி மலையிலிருந்து கிளம்பி வரும்போது இடையில பெரிய பெரிய பாறைகள் அதுக்கு தடங்களாக வரும். ஆனால் அந்த நதி அந்த பாறைகளோடு சண்டையிட்டுட்டு அங்கேயே நிற்காது. அதை சுற்றி வளைச்சி அதுக்கான பாதையை உருவாக்கி அது அதனுடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அதனுடைய இலக்கு என்ன பார்த்திங்கன்னா கடல். அதுக்குத்தான வழியை அது உருவாக்கினே வந்துகிட்டே இருக்கும். மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பாறை மாதிரி ஒரு சில கசப்பான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. அவங்களோடு சண்டையிட்டு உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் வீணாக்காதீர்கள். மன்னிச்சு அவங்கள கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் வாழ்க்கைக்கும் நல்லது. முருகன் தரப்போகிற பக்குவமும் அதுதான் உங்களுக்கு. பாறைகளோடு போட்டியிட்டு சண்டையிட்டு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சுற்றி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்றதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. நேரங்களில் வெளியில் நடக்கிற போராட்டத்தை விட நமக்குள்ளே நடக்கிற போராட்டத்தால் தான் நம்ம அதிகமாக சோர்ந்து போகிறோம். இது நமக்கு புரியறது கிடையாது. உன்னை எப்படி வேணால் நடத்திட்டு போட்டோம். ஆனால் உன் மனசுக்குள்ளே இருக்கிற அமைதியை வேறு யாராலும் உன்னை தவிர திருட முடியாது. புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே ஒரு ஆழமாக இருக்கிற கடல் மாதிரி இருக்கணும். ஏன்னா கடல் மேலே எவ்வளோ பெரிய புயல் ஒன்றா வரலாம், அலைகள் ஆர்ப்பரிக்கலாம். ஆனால் ஆழ்கடலில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு அமைதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அமைதி மாதிரியே நீங்கள் எப்பவும் இருக்கணும். ஆழம்தான் கடலோட பலம். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே பாசிட்டிவ் யார் தேடிட்டு இருக்காங்களோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த அமைதியை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவன் வீடு கட்டிட்டான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, நான் இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கனே, இப்படி நீங்கள் புலம்பவே மாட்டீங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு காலம் வரும். ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்கிற ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நாள் மலரும். நீங்கள் இந்த அமைதியை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி புலம்பவே மாட்டீங்க. அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, அவன் சொந்த வீடு கட்டிட்டான், நான் இன்னும் வாடகை வீட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு இந்த புலம்பல் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு நேரத்தில் தான் மலரும். மல்லிகை மலர்கிற நேரத்துலேயே தாமரை மலரணுன்ற அவசியம் கிடையாது.
தாமரை மலர்ந்தால் பிரம்மாண்டமாக மலரும். அதுபோல தான் இந்த முருகன் உங்களை ஒரு தனித்துவமான மனுஷனாக படைச்சிருக்கிறான். உங்களுக்குன்னு தனி அங்கீகாரத்தை உருவாக்க கண்டிப்பாக முருகன் கொடுப்பான். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். உங்களுக்காக உங்களுடைய கேரக்டரையோ உங்கள் குணத்தையோ எப்பவும் மாற்றிக்காதீங்க. முருகன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதி, யாம் இருக்க பயமேன், குகன் இருக்க பயமேன், கந்தன் இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேன், யாம் இருக்க பயமேன். இது ஒரு வார்த்தை இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு வாக்கு. ஓம் சரவண பவ.